ஹாய் வீவர்ஸ், ஐபிஎல் அழைக்கப்படுற இந்தியன் பிரீமியர் லீக் தான் இந்தியாவோட பிக்கஸ்ட் T20 கிரிக்கெட்டாக இருக்குது. இந்தியாவில் மட்டும் இல்லை, வேர்ல்டு அக்ராஸில் பிக்கஸ்ட் T20 லீகாக தான் இருந்துட்டு வருது. ஸோ இந்த லீக்ல மொத்தம் 10 டீம் பார்ட்டிசிபேட் பண்ணி விளையாடிட்டு இருக்கிறாங்க டில் ஐபிஎல் 2025. இதில் நிறைய டீம்ஸ் நிறைய அவார்ட்ஸ் வாங்கியிருக்கிறாங்க, லைக் எமர்ஜிங் பிளேயர் அவார்ட் ஆர் மோஸ்ட் வேல்யூபிள் பிளேயர் ஆர் ஐபிஎல் ட்ராஃபி. ஸோ இந்த வரிசையில் எந்தெந்த டீம்ஸ் இன்னும் என்ன அவார்ட்ஸ் எல்லாம் பாக்கி வச்சிருக்கிறாங்கன்றத பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ இதை பத்தி பார்க்கறதுக்கு முன்னாடி 2 டீம் மட்டும் இது வரைக்கும் ஐபிஎல் இருக்கிற எல்லா செக்டார்ஸுமே கவர் பண்ணியிருக்கிறாங்க. அவங்க யாருன்னு பார்த்தோம்னா மும்பை இந்தியன்ஸ் மற்றும் ராஜஸ்தான் ராயல்ஸ் டீமாக தான் இருந்துட்டு வராங்க. ஸோ இப்போ நம்ம எதை பற்றி பார்க்க போறோம்னா, இன்னும் என்னென்ன டீம்ஸ் என்னென்ன ஐபிஎல் அவார்ட்ஸ் மற்றும் ட்ராஃபீஸை வாங்கிறதுக்கு காத்திருக்கிறாங்கன்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். இதில் நம்ம ஃபர்ஸ்ட்டாக நம்ம ஐபிஎல் ட்ராஃபி பற்றி பார்த்தோம்னா, இப்போதைக்கு 6 டீம்ஸ் ஐபிஎல் ட்ராஃபியை லிஃப்ட் பண்ணியிருக்கிறாங்க. இதில் இன்னும் 4 டீம் பாக்கி இருக்கிறாங்க. யாருன்னு பார்த்தோம்னா ஆர்சிபி, டெல்லி, பஞ்சாப் மற்றும் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் தான் இருந்துட்டு வராங்க. இதே போல் ஆரஞ்ச் கேப் ரேஸ் பார்த்தோம்னா டெல்லி கேபிட்டல்ஸ் மற்றும் எல்எஸ்டி டீம் இருந்துட்டு வராங்க. அவங்க 2 பேருமே இது வரைக்கும் எந்தவித ஆரஞ்ச் கேப்புமே வின் பண்ணதில்லை. இதே போல் பர்பிள் கேப் பட்டியலில் பார்த்தோம்னா இன்னும் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் மற்றும் எல்எஸ்டி டீம் இது வரைக்கும் பர்பிள் கேப் லீடர் போர்டில் ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருந்து அவார்டு வாங்கலன்னே நம்ம குறிப்பிடலாம். இதுக்கப்புறம் ஃபைனலாக நம்ம பார்க்க போகிறோம் 3 அவார்ட்ஸ் எதுன்னு நம்ம பார்த்தோம்னா மோஸ்ட் வேல்யூபிள் பிளேயர் அவார்ட் பார்க்க போகிறோம். இந்த வரிசையில் சர்ப்ரைசிங்காக ஒரு டீம் இருக்கிறாங்க. யாருன்னு நம்ம பார்த்தோம்னா சென்னை சூப்பர் கிங்ஸ் இன்னுமே வேல்யூபிள் பிளேயர் அவார்டு வாங்காமல் இருக்கிறாங்க. அவங்க கூடவே இன்னும் 3 டீம் இருக்கிறாங்க. யாருன்னு பார்த்தா டெல்லி கேபிட்டல்ஸ், சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் மற்றும் எல்எஸ்டி டீம் இருந்துட்டு வராங்க. இதுக்கப்புறம் எமர்ஜிங் பிளேயர் அவார்டில் இன்னும் குஜராத் டைட்டன்ஸ் டீம் மற்றும் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் இன்னுமே வாங்காமல் இருக்கிறாங்க. ஸோ இந்த அவார்டில் ஒரு சர்ப்ரைசிங் ஃபேக்ட் என்ன நம்ம பார்த்தோம்னா, ரீசெண்டாக 3 இயர்ஸ் முன்னாடி வந்த குஜராத் டைட்டன்ஸ் எல்லா செக்டரையும் கவர் பண்ணிட்டாங்க. அப்பார்ட் ஃப்ரம் எமர்ஜிங் பிளேயர் மட்டும்தான் அவங்களுக்கு பாக்கி இருக்குது. இதுக்கப்புறம் ஃபைனலாக பார்க்க போகிற அவார்டு ஃபேர் பிளே அவார்ட். ஃபேர் பிளேயர்னாலே நமக்கு சென்னை சூப்பர் கிங்ஸ் டீம் தான் வரும். பிகாஸ் இயர்லி அவங்க தான் வெற்றி பெறுவாங்க. ஸோ இந்த செக்டார்லேயும் இன்னும் 3 டீம்ஸ் அவார்டு வாங்காமல் இருக்கிறாங்க. யாருன்னு பார்த்தோம்னா ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர், கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் மற்றும் எல்எஸ்ஜி தான் இருந்துட்டு வராங்க. நிறைய செக்டார்ஸில் நம்ம எல்எஸ்சி டீம் பார்த்துருப்போம். பட் அவங்க என்னதான் ரீசெண்டாக எவ்வளோ ஆனாலும் நிறைய ரெக்கார்ட்ஸ் அவங்ககிட்டயுமே இருக்குது. ஸோ எல்எஸ்சி டீமை நம்ம காம்ப்ரமைஸ் பண்ணாலும் இன்னும் நிறைய டீம்ஸ் இன்னும் கொஞ்சம் அவார்ட்ஸ் எல்லாம் வாங்க வேண்டியது பாக்கி இருக்குது. ஸோ இதுக்கான லிஸ்ட்டை தான் நீங்கள் இவ்வளோ நேரமாக பார்த்துட்டு இருந்தீங்க. ஸோ இப்போ இதோட இந்த வீடியோ எண்ட் ஆகுது. நம்ம வேற ஒரு வீடியோவில் பார்ப்போம். அது வரைக்கும் பாய் பாய். நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இந்த சேனலில் வீடியோஸ் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற எல்லா வீடியோஸ்க்கும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் இன்ஸ்டண்ட்டாக வண்ணமாகவே இருக்கும்.